கயா ஏன் 12ஆம் பாவம்? முதலில் அலகாபாத்தில் புனிதப்பட்டு காசியில் அதன் மறைபொருளாக இருந்த தன்மையை உணர்ந்து அதற்கு செய்ய வேண்டிய ஈமைக்கிரிகளை செய்த பிறகு கயாவில் தான் அவர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. எல்லாம் சொல்றாங்கன்னா வைண்டலோகம் போயிட்டாங்கன்னா அது மாதிரி மகாவிஷ்ணு பாதத்தில் சமர்ப்பணம் செய்வது. இங்கு எங்க நாங்க சிரார்த்த காரியங்கள் வீட்டிலேயே செஞ்சாலும் இந்த ஊர்ல நம்ம ஊர்களே எங்க செஞ்சா சரி கடைசியில் கயா சிரார்த்த பலித மஸ்தூன்னு ஒரு வார்த்தை நாங்க சொல்லுவோம். கயாவில் செய்த புண்ணியம் இங்கு இவர்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ற மாதிரி ஒரு ஐதீகம். இப்போ கயா என்ற வார்த்தைக்கு அர்த்தமே போய்விட்டது என்பது அர்த்தம். இந்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். கயா கயா போயிட்டான் அப்படின்னு அர்த்தம். அவன் போய்விட்டது என்ன? அவருடைய அனைத்து துன்பங்களும் போய்விட்டன, பாபங்களும் கரைந்து விட்டன, முக்திக்குண்டான வழி பிறந்து விட்டன. 12ஆம் பாவத்தை விடுதலை என்றுதான் நாம் சொல்ல வேண்டுமே தவிர அதை போய் இழப்பு விரயம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஒரு விஷயத்திலிருந்து விடுதலை, கடன்ல இருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, துன்பத்திலிருந்து விடுதலை, முன்னோர்களுக்கு இந்த பூமியிலிருந்து விடுதலை. இது விடுதலைக்கு என்ன அடுத்த ஸ்டேஜ். இப்ப ஒரு ஊர்ல இருந்து நீ விடுதலையை அடுத்த ஊருக்கு சேர்ற. அது இந்த டிரான்ஸ்பர் பண்றவங்களுக்கு எல்லாம் நல்லா கிளீனா தெரியும். இந்த ஊர் மாற்றி போறாங்கல்ல, அவங்ககிட்ட டிரான்ஸ்பர் பண்ணலாம் தெரியும். அப்ப அந்த ஊர்ல ரெடி போயிட்டியாப்பான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒருவனுக்கு விடுதலை தரக்கூடிய பாவம் தான் 12ஆம் பாவம் தான். எனக்கு இந்த விரையும் அப்படிங்கிற பாவத்தை கேட்டாலே எனக்கு கொஞ்சம் கோபமா தான் வருது. அதெல்லாம் ஜோதிடத்தை பல விஷயங்களை நீங்க தேவையில்லாம வார்த்தைகளை உருவாக்கி வச்சுட்டாங்க. நம்ம அந்த லெவல்கெல்லாம் போகவே கூடாது. நம்ம ஜோதிடர்கள் கண்டிப்பா இந்த குழுவில் உள்ளவங்க போகக்கூடாது. அப்ப நாம செஞ்ச வினைகளிலிருந்து நமக்கு எப்படி விடுதலை கிடைப்பது என்பதை சொல்லக்கூடிய பாவம் தான் அந்த 12வது பாவம். இந்த 12ஆம் பாவத்திலிருந்து கயான்னு எடுத்துக்கிட்டோம்னா, கயா மிகப்பெரிய ஒரு புண்ணிய கஷேத்திரம். கயாசுரன் என்ற ஒரு அரக்கன் அந்த கயாவை ஆண்டு கொண்டு வந்தான். நீதி நெறி தவறாமல் மகாவிஷ்ணுவை வழிபட்டு கொண்டு மக்கள் எல்லாம் சுபிட்சமாக இருப்பதை எல்லாம் கண்கூடாக கண்டு சந்தோஷப்பட்டு ராஜ பரிபாலனை மிகவும் அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறான். இருப்பினும் அவன் அசுரன். என்று வேண்டும் அவன் அந்த அசுர சக்தி வெளிப்படலாம். ஏன்னா அசுரனுக்கு செல்ஃப் கண்ட்ரோல்ங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஒரு கோபம் வந்துடும், பொதுக்குன்னு கோபம் வந்துடும். அப்ப அந்த கோபத்தினால் ஏதாவது விளைவுகள் வந்துடக்கூடாது. அப்ப அந்த கயாசுரனை நாம் சாந்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வது அப்படின்னு ஒரு பேச்சு வரும்போதுதான் அவன் மிகப்பெரிய விஷ்ணு பக்தன். அப்ப இந்த விஷ்ணு பக்தனாக இருந்து கொண்டு அவன் ஆட்சி செய்வதால் அவனை யாராலும் எதையும் செய்ய முடியாது. என்ன செய்யலாம்? மகாவிஷ்ணு போய் எல்லாரும் கேட்கிறாங்க. மகாவிஷ்ணு சொல்றாரு, கயாசுரன் போறாரு. கயாசுரனை பார்த்து, கயாசுரா, யாகங்கள் செய்வதற்கு எனக்கு ஒரு நல்ல இடம் தேவை என்று கேட்க, என்ன ஸ்ரீமன் நாராயணா, தாங்கள் என்னிடம் கேட்கலாமா? தாங்கள் என் தெய்வமாகிவிட்டது, தங்களுக்கு இல்லாததா? இது அனைத்துமே தங்களுடையது தானே? இல்லை இல்லை, இது இன்று உன் ராஜ்ய பரிபாலத்திற்கு உன்னோட கட்டளை உன்னுடைய கண்காணிப்பில் இருப்பதால் உன்னது அனுமதி இன்று நான் எவ்வாறு பெற முடியும்? சரி அப்படின்னா ரைட், எந்த இடம் வேணுமோ அந்த இடத்த நீங்க எடுத்துக்க. இந்த இடத்த நான் யாகம் செஞ்சேன்னா அந்த இடம் உங்களுக்கு. வாக்கு மாற மாட்டேன் கயாசுரான, வாக்கு மாற மாட்டேன். இந்த இடத்தை சுட்டி காட்டு, இந்த இடம் தான் எனக்கு யாகம் செய்து உத்தரமா தெரிகிறது என்று நீ சொல்லிட்டீங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு எடுத்துக்க. அதுதானே ஒரு இயற்கையின் ராஜதந்திரம். எல்லாரும் சுத்தி பார்த்து விட்டு, கயாசுரா, நான் யாகம் செய்ய தகுந்த இடம் இந்த பூமியில் இல்லை, ஏன் அவ்வாறு குறிவிட்டீர்கள்? நான் வேறு என்ன செய்யணும் சொல்லுங்கள். இந்த யாகம் செய்ய ஒரு இடம் உண்டு. அப்படி என்றால் தயங்காமல் கேளுங்கள், உடனே தருகிறேன். நான் மறுக்க மாட்டேன், உனது மேனி
அப்படிங்கிறார். அப்படிங்கணும்னா கயாசுரன் புரிஞ்சுக்கிறார், சரி நம்மளுடைய காலக்கெடு வந்தாச்சு அப்படின்னு. உடனே கயாசுரன் என்ன செய்வாரு, தன்னுடைய உடம்பை எந்த அளவுக்கு பெருக்க முடியுமோ அந்த அளவுக்கு உடம்பு புறம் பெருக்கிறார். அந்த பெருக்கும் போது அது ஃபுல்லா அந்த கயா நகரம் பூராமே அதுல வந்துருது. மல்லாக்கப்படுத்துறார். அவருடைய வயிற்று பகுதியில் தான் இந்த யாகங்கள் நடக்கிறது. அங்கு மகாவிஷ்ணு தன் பாதத்தை வைத்து அவனை அழுத்தி யாகம் செய்வதற்குண்டான வேலைகளை செய்கிறார். அப்போ அங்க எல்லாரும் பிண்டங்களை சமர்ப்பிப்பதால், ஏன்னா அது இறைவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம், இங்கு எந்த தோஷமும் கிடையாது அப்படின்னு சொல்லி இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் அந்த கயா. கயாவில் பிண்டம் வைத்தால் முன்னோர்களின் பாபம் கயா போய்விட்டது என்றது அர்த்தம். அந்த அர்த்தத்தில் அங்கு இன்னும் கயாசுரன் படுத்து கொண்டு இருக்கிறான். அவன் மீது யாகங்கள் ஹோமங்கள் நடக்கின்றன. எந்த கயாசுரன் எழுகிறானோ அன்று உலகம் அழிஞ்சிரும்னு ஒரு கதை உண்டு. அது என்னைக்கு களிமுத்து தான் அன்னைக்கு நடக்கும் எல்லாமே. இவர் கல்கியாவை தான் எடுப்பாரு. கயாசுரன் எந்திரிச்சு உட்காந்துருவான். உட்காந்து என்ன இவ்வளவு பாவங்களா அந்த பூமியில நடக்குதுன்ட்டு எல்லாத்தையும் அடிச்சு போய்கிட்டே இருப்பான். நீரால் அழியும்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்களேன், அழிவுங்கிறது வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தான். அப்ப அதுதான் 12வது பாவம். அந்த 12ஆம் பாவம் மனிதனுக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு தன்மை. மரணம் என்பது மனிதன் அடுத்த நிலை. நீ இந்த ஜென்மத்தில் அன்பு பாசத்தோடு பெரியவர்களை மதித்து மற்றவர்களை மதித்து நடந்து கொண்டு இருந்தாயானால் அது மறுபடியும் உனது ஜீவாத்மா புண்ணிய ஆத்மாவாக மாறும். அதை விடுத்து யாருக்கிட்டையும் சண்டை சச்சரவுல போட்டுக்கிட்டு பொய்ய சொல்லிக்கிட்டு தனக்கு கீழே உள்ளவங்களை பூரா மதிக்காம அவர்களை ஏளனம் செய்து கொண்டு அவர்களை திட்டிக் கொண்டு அவர்களை வசைபாடி கொண்டு அவர்களை மட்டம் தட்டி கொண்டு இப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்தோம்னா அடுத்த பிறவி நமக்கு இதுக்கு கீழ் பிறவியா நம்ம கண்டிப்பாக போகும். இதுதான் ஊழ்வினை குற்றம் என்று சொல்வேன். இந்த வினை பயனைத்தான் கர்மா என்று பொதுவாக நாம் எல்லாரும் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். அப்படி அங்கு கயாவில் அந்த தர்மக்ஷேத்திரத்தில் பிண்ட பிரதானங்கள் செய்து விஷ்ணு பாதம், பல்குனி நதி, அக்ஷயவடம், அதுக்குண்டான கதைகளை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். திரும்ப சொல்லி நேரத்தை வீணாக்க வேண்டாம். இந்த இடங்கள்ல அந்த பிண்டங்களை எல்லாம் விசர்ஜனை செய்து அங்கு உள்ள ஐயர்கள் புண்ணியங்கள் கிடைத்து விட்டன, பெண்ணோர்கள் திருப்தியாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் வாயால் சொன்ன பிறகு நாம் நமது சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு நம்ம கிளம்பிடும். இப்போ கயாசிராதம் அப்படிங்கிறது கடைசியில் செய்யக்கூடியது. அது 12ஆம் பாவம். 12ஆம் பாவத்துக்கு அப்புறம் அவனுடைய மேல்நிலை, அடுத்த நிலை. அப்ப என்ன, இந்த 3 இடங்களே செஞ்சப்பட்ட ஒரு கர்மகாரியினால் ஒரு மனிதன் புனிதப்படுத்தப்படுகிறான். அந்த புனிதப்படுத்தப்பட்ட பிறகு அவன் திரும்பவும் மற்றும் பாவ காரியங்களை செய்யாமல் இருந்தால் அவனுக்கு நிச்சயம் நல்வழி கற்கதி கண்டிப்பாக கிடைக்கும். மீண்டும் நம்ம விட்டதெல்லாம் மறுபடியும் திரும்ப நம்ம தான் காயப்படும் எல்லா பாவம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம செய்யக்கூடாத தவறுகளை செய்வது, மது அருந்துவது, பிறர் மனை நோக்குதல், பெண்ணோடு உல்லாசமாக இருந்துவது, இது எல்லா தவறையும் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது தண்டனையாகத்தான் மாறும். ஆக இந்த 12ஆம் இடம் என்பது கயா. அந்த 12ஆம் பாவத்தோட நமது வாழ்க்கையும் கயா முடிஞ்சது. அடுத்து நாம் புனிதப்பட்டு அதற்கு பிறகு நாம் இன்னும் நல்லவனாக வாழ வேண்டும் என்ற ஒரு தன்மை இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி கதைகள் எல்லாம். அதாவது நம்ம யோசிக்கணும், செஞ்சோடு மாத்திரம் போறாது, செஞ்சதை ஃபாலோ பண்ணணும். ஆக 12ஆம் பாவம் என்பது கயாவை குறிக்கிறது.